அறியாத வயசுல தெரியாம தெரிஞ்சேன். ஒண்ணும் இல்ல பாலாறு பொள்ளாச்சி இந்த அந்த இடத்துல தான் நான் கீழே விழுந்துட்டா. நாம இருக்காடா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும் பஸ்ல நீ கவியெல்லாம் இருந்தான்டா. நீ இல்லையா? அப்ப பஸ்ல ஏறிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போலாம்டா, அடுத்த பஸ்ஸுக்கு போலாம்னு சொன்னீங்க. இதுல கம்பியில இருந்து கையை விட்டு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெல்ட் அடிச்சோம்ல இருந்து இது நடந்து வர்றது. காளியாவர ஸ்கூல், பழனியம்மா ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வருவாங்க. பிரிவு நடந்து வந்து பஸ் ஏறி போவோம். 34 பிசிக்கு தானே போவோம். ஈவினிங் டைம் வந்து 34 பிசி போவோம். ஈவினிங் டைம் மட்டும் தான் நடந்து வருவோம். காலையில நடந்து போயிருக்கிறோம். எக்ஸாம் ஏதாச்சும் வச்சாங்கன்னா அந்த டைம்ல நடந்து போவோம். எக்ஸாம் டைம்ல நம்ம எங்கடா இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம்? அந்த அது என்ன குடியரசு தினங்களா, சுதந்திர தினங்களா, அந்த மாதிரி டைம்ல நம்ம இங்க படிக்கிறப்ப வந்து அப்பதான் இந்த ரோடு எல்லாம் போட்டு இருந்தாங்க. ஒரு டைம் அதனால இந்த ஓட ஃபுல்லா அடைச்சு அந்த ரோடு பண்ண வழியே போய் சுத்தி வர வைப்பாங்க. யாரும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இறந்தாங்கல்ல, எல்லாத்துல யாரும் இறந்துட்டாங்க. நாய் கட்டி விடுறா. அந்த மாதிரி கையை வந்து ஆச்சரியம் வேண்டியதான். ஒயிட் கலர் சட்டை தான் ஏன் இந்த எல்லாம் நடந்து வர்றப்போ கேட்டா நிறுத்த மாட்டாங்க. நீ வேற அவரு வேற காலையில கூடி போடாம போயிட்டு சொன்னதா ஓடிட்டீங்களா? கல்லுக்கா இல்ல பேரு கேட்டாரு. காலையில பாத்து தப்பிச்சு ஓடிட்டீங்க. ஆளை விடுறா சாமி. நிக்கோண்டா அவ்வளவுதா. வெளியே சொல்ல லட்சியனை கூப்பிட்டுதான் நினைக்கிறேன்டா. எப்போ கூப்பிட்டுதான்டா என்னமோ கேட்டான். காலையில செஞ்ச போறது மட்டும் தான் போலியா? ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து போயிருக்கட்டும். லைப்ரரியில கார் எல்லாம் வாங்கி வச்சேன். எதுக்கு வாங்கி வச்சுட்டு எனக்கு தெரியல. அந்த காருக்கு கடைசியில காரம் வாங்கி முக்காவாசி கட்டடிச்சுட்டு இங்கதானே வந்து நம்ம ஏறி போவோம் சீட் பிடிக்கிறதுக்காக. மேல ஏறினா சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் நடந்தே வருவோம். நடந்து வந்து பார்த்தோன்னா இங்க வந்து சீட்டு பிடிச்சி ஏறி அடுத்து பிடிச்சி ஏறி போய் அடுத்த நாள் போனோம்னா வச்சுக்க, மேல போனோம்னா அடிச்சு பிடிச்சி ஏறுவைய. எனக்கு ஆர்டி லெவல்ல இருக்கு. பேட் மெமரி இருக்குல்ல, சொல்ல மாட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல, வேற ஒண்ணு வெளியே சொல்ல மாட்டான். வெளியே சொன்னா அது அசிங்கமா போயிடும் நமக்கு.